நெக்ஸ்ட் லெசன் வந்து டைவர்சிட்டி ஆஃப் லிவிங். டைவர்சிட்டினா என்னன்னா வாழிடம். ஓகேவா, பிளான்ஸோட வாழிடம் பற்றி தான் இந்த நம்ம ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான் சொன்ன ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொன்னது தான். கிளாசிஃபிகேஷன் என்னன்னா பிரிக்கிறது. ஓகேங்களா, இந்த பேஸில் வந்து பிரிக்கிறது தான் கிளாசிஃபிகேஷன். ஓகே, அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் சைக்கிள் பேட்டர்ன்ஸ் இன் பிளான்ஸ். ஓகேவா, அதான் லைஃப் சைக்கிள்ஸ். ஓகேவா, இதில் வந்து இந்த ஹாப்ளோனோட்டிக் டிப்ளோனோட்டிக் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது வந்து 2 மார்க்கில் நிறைய கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஹாப்ளோனோட்டிக் டிப்ளோனோட்டிக் லைஃப் சைக்கிள் ரெண்டுமே கேட்டிருக்காங்க பாருங்க, இதையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஆல்கே. ஆல்கே என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ரெய்னி சீசன்ஸில் வந்து நிறைய வந்து ஆல்கேஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிப்பாங்க. ஓகேவா, அதில் வந்து என்னன்னா சென்ட்ரல் கேரக்டர் ஃபீச்சர்ஸ்னு கேட்டிருக்காங்க, இதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது கண்டிப்பாக நல்லா நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதில் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பயாலஜின்னு எடுத்துக்கும் போது எப்படி படிக்கணும்னா டாபிக் பை டாபிக் படிக்கணும். ஓகே, டாபிக் பை டாபிக் எப்படின்னா ரீட் பண்ணணும், புக்கில் ரீட் பண்ணணும். ஓகேங்களா, மெட்டீரியல்லையோ இல்லை கைட்லையோ எதுலையும் படித்தா அது ரொம்ப யூஸ் இல்லை, அது வேஸ்ட்டு தான். நீங்கள் படிக்கிறதுனா மார்க் உங்களுக்கு அவ்வளோ வரவே வராது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து புக்கில் படிக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ படிக்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே தான் 12th ஃபாலோ ஆகும். ஸோ நீ என்ன பண்ணுறீங்க, புக்லேயே நிறைய படிச்சுக்கோங்க. நம்ம இந்த கைடு இந்த மெட்டீரியல்லாம் வேணாம், பேசிக்காக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் புக்லேயே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ்லேயே பார்த்துக்கோங்க. கிளாசிஃபிகேஷன்ஸ்லேயே நிறைய இருக்கும், பார்த்துக்கோங்க. குளோரோஃபைசிஏ, ஏஎஃப்ஐசிஏ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா, இன்னொரு விஷயம், இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே தான், ஸ்லோ லேர்னர்ஸ், நல்லா படிக்கிறவங்க, சென்டம் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே தான் இந்த வீடியோ. இன்னும் உங்களுக்கு நிறைய எதனா வேணும், நிறைய டாபிக்ஸ் வந்து டீச் பண்ணணும் அந்த மாதிரி என்னன்னா ஆன் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ன்றது வந்து நிறைய லெசன்ஸில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் சொன்ன மாதிரி பாருங்கள். பிரேஃபைட்ஸ். பிரேஃபைட்ஸ்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, நிலத்தில் வளர தாவரங்கள் தான் நான் சொல்லுவாங்கன்னா பிரேஃபைட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம். ஆம்பிபியன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, தண்ணிலேயே இருக்கும் தாலியே இருக்கும். ஸோ அதனால் அது ஆம்பிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம், ரெண்டுலேயும் வளர்றது தான் அது பிரேஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஜெனரல் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகேவா, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்புறம் டெரிடோஃபைட்ஸ்ன்றது வந்து சீட்லெஸ் ஆர்க்கில் கிரிப்டோகேம்ஸ். ஓகேவா, சீட்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, அது வந்து அதை படிச்சுக்கோங்க, டெரிடோஃபைட்ஸ் படிச்சுக்கோங்க. ஜெனரல் கேரக்டர் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, இதில் எல்லாத்துலேயுமே கேரக்டர் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு, அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதை கண்டிப்பாக எழுதி ஆகணும். இன்னொரு விஷயம், நீங்கள் பயாலஜியில் ஆன்சர் பண்ணாமல் எப்படி பண்ணுறீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா, பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் இங்கிலீஷில் தமிழில் அது மாதிரி பேராகிராஃபாக எழுதிங்கன்னா அது வந்து அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது, மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ என்ன பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க எல்லாத்தையும். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டயக்ராம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க ப்ரோட்டோ ஸ்டைலு. இதில் வந்து ரொம்ப ரொம்ப இதுனா பெக்டோ ஸ்டைல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜிம்னோஸ்போம்ஸில் கேரக்டர் ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, இதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சொன்ன மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க, மார்க் உங்களுக்கு நிறைய வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் வித் ஆங்கியோஸ்போம், ஜிம்னோஸ்போம். ஓகேங்களா, ரெண்டோட கம்பேரிசன் இங்கே கொடுத்துருங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜிம்னோஸ்போம்னா என்ன, ஆங்கியோஸ்போம்னா என்னன்னு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா, ஆங்கியோஸ்போம்ஸ். ஓகேங்களா, ஆங்கியோஸ்போம்ஸ் வந்து 7 ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டைகார்ட்லிடியன், மோனோகார்ட்லிடியன். நீங்கள் 10th படிச்சிருப்பேன், டைகார்ட்லிடியன் மோனோகார்ட்லிடியன் வந்து அதையும் கொடுத்துருக்காங்க, அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன். ஓகேவா, தேர்ட் லெசன் வந்து மார்பாலஜி அண்ட் டாக்ஸானமி ஆஃப் ஆங்கியோஸ்போம்ஸ். ஓகேவா, டாக்ஸானமினாலும் கிளாசிஃபிகேஷன்ஸ்னாலும் சிமிலராக தான் இருக்கும், பட் ஆனால் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஹேபிடேட்னா என்னென்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பிளான்ட். ஓகேவா, ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ஜென்ரலாக ஒரு ஃபார்ம் இருக்கும், அதுதான் ஹேபிடேட். ஓகேங்களா, இது வந்து ஹர்ப்ஸ், அதில் வந்து ஹர்ப்ஸு, ஷ்ரப்ஸு, கிளைம்பர்ஸு, ட்ரீஸ். ஓகேங்களா, இந்த 4 இருக்குது. ஓகேங்களா, ஹேபிடேட் இந்த 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரிங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேபிடேட்னா வாழிடம். ஓகேவா, நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், அந்த இதில் வந்து டைவர்சிட்டி. ஹேபிடேட்னாலும் வாழிடம், டிபெண்டிங் அப்பான் த வேர் பிளான்ஸ் க்ரோ ஹேபிடேட்ஸ். ஓகேவா, அது பிளான்ஸை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா, அது பிளான்ட் க்ரோ ஆகுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டெரஸ்ட்ரியல். டெரஸ்ட்ரியலானது லேண்டில் வளருது.
இன்னொன்று வந்து அக்வாட்டிக். ஓகே, அக்வாட்டிக்னா என்னது? ஹைட்ரோ, வாட்டர். ஓகே, வாட்டரில் வளர பிளான்ஸ். ஓகே, ஹைபிரிட் என்னது? வாழிடம். அது எங்கே அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு ஹைபிரிட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரூட் சிஸ்டம் பார்த்துக்கோங்க. ரூட் சிஸ்டம் வந்து கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா. டேப் ரூட் சிஸ்டம் இருக்குது, ஷூட் இது அட்வான்டேஜ் ரூட் சிஸ்டம் இருக்குது. ஓகேங்களா, 2 இருக்குது. ஓகேங்களா. அதில் வந்து இந்த ஃப்ளோ சார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ளோ சார்ட்டு கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஓகேவா. ரூட் மாடிஃபிகேஷன். ஓகேவா. ரூட் மாடிஃபிகேஷனில் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை படிச்சே ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட்டில் வந்து இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதை படிச்சுக்கோங்க. மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட்ஸில் வந்து டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் வந்து ஸ்டோரேஜ் ரூட்ஸ் வந்து கோனிக்கல், ஓகேவா. இது ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அட்வான்டேஜ் ரூட்ஸில் வந்து ரூட் மாடிஃபிகேஷன் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஸ்டெம். ஓகேவா. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், கேரக்டர் ஃபியூச்சர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அது கண்டிப்பாக 5 மார்க்ஸில் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. இதில் பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர் ஃபியூச்சர்ஸு, சிக்னிஃபிகன்ஸு, யூசஸ்ஸு, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸு, இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக அதெல்லாம் படிச்சே ஆகணும். அதெல்லாம் கண்டிப்பாக 2 மார்க்ஸ் இல்லை 3 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் படிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஷூட் சிஸ்டமில் வந்து இம்பார்ட்டன்ட் எதுனா டைப்ஸ் ஆஃப் ஷூட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பட்ஸ், இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஓகேவா. ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ கிளாட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க்கு. ஸோ இதை படித்தே ஆகணும். ஃபில்லோ கிளாட் வந்து. ஓகேவா. ஃபில்லோ கிளாட். நெக்ஸ்ட் வந்து கிளாடோடு. ஃபில்லோ கிளாடோடு கிளாடோட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை படித்தே ஆகணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது வந்து இந்த சப் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 4த்தையுமே படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லீஃப். லீஃப் போயிடலாமா. லீஃபில் வந்து கேரக்டர் 6 படிச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் லீஃப். ஓகேவா. பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்ட் ஃபங்க்ஷன், பார்ட்ஸ் ஆஃப் லீஃப் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த பெட்டியோலேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க, அதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த லேமினா லீஃப் பிளேடில் வந்து இந்த ஸ்டெப்யூல்ஸு, அப்புறம் டைவர்ஜன் டைப்பு, கன்வர்ஜன் டைப்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபில்லோ டாக்ஸின்றது வந்து ஒரு 2 மார்க்கு. இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த 2 மார்க் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃபு, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃபில் வந்து இந்த ஃபில்லோடு, இந்த இதில் வந்து இந்த ஃபில்லோடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிக்சர் அந்த பிளேடர்லாம் என்னன்னு ஓகேங்களா. இதை ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து லெசன் 4. ஓகேவா. பிளான் மார்பாலஜி, டாக்ஸானமி ஆஃப் ஆங்கியோஸ்போர்ம்ஸ் பார்க்க போகிறோம். ரீப்ரொடக்டிவ் மார்பாலஜி பார்க்கணும். ஓகேவா. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளோரசன்ஸ்ன்றது வந்து ஒரு 2 மார்க்கு. இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸில் வந்து இந்த ரெசிமோஸ் சைமோஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இந்த டாப்பிக்கும் ஃபுல்லாக பார்த்து. நெக்ஸ்ட் வந்து டாபிக் வந்து இந்த சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். ஓகேங்களா. சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நெக்ஸ்ட் இன்ஃப்ளோரசன்ஸு, ஸ்பெஷல் இன்ஃப்ளோரசன்ஸும் படிச்சுக்கோங்க. ரொம்ப சைத்தியம் இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டைக்ராமையும் பார்த்துக்கோங்க. 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. 3 மார்க்கு இல்லை 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு இந்த லெசன்லேயே. ஓகேங்களா. அதில் வந்து பாருங்கள். இதில் வந்து அரேஞ்ச்மெண்ட், அக்னோமோர்ஃபிக்கு, சைக்கோமோர்ஃபிக்கு, நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் ஆஃப் ஃப்ளாரல் பார்ட்ஸு பார்த்துக்கோங்க. நான் மார்க் பண்ணதெல்லாம் இந்த லெசனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இதை கண்டிப்பாக படித்தே ஆகணும். கொரெல்லா, பெரினத்து. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரெசிஸ்டன்ஸு, அக்ரிசென்ட்டு, ஷேப்ஸ் ஆஃப் கேலிக்ஸு, எஸ்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பாக படித்தே ஆகணும். 5 மார்க்கு இல்லைன்னா 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 5 மார்க் இல்லைனா 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த அஸ்டிவேஷன் கண்டிப்பாக படிச்சே ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இந்த ஃப்ளவர் பட்டு, இதுவும் ரொம்ப ரொம்ப ஸோ இதையும் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் நீங்கள். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் ஆண்ட்ரிஷியம். ஆண்ட்ரிஷியம் ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆண்ட்ரிஷியம்ன்றது என்னன்னா மேல் பார்ட், ஃப்ளவரில் இருக்க மேல் பார்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்ட்ரிஷியம்னு சொல்லுவோம். ஓகேவா, இது வந்து இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபியூஷன்ஸ் ஆஃப் டெர்மன்ஸு ஓகேவா, ஆன்தர் டைப்ஸு, இதில் இருக்க சப் டாபிக்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கைனீஷியம். கைனீஷியம்னாது ஆண்ட்ரிஷியம்னா மேல் பார்ட், அப்போ கைனீஷியம்னாது பார்ட் ஓகேவா, ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஓகேங்களா, இதில் வந்து ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த நம்பர் ஆஃப் லோக்கஸு, இதில் வந்து இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக இது எக்ஸாமில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து இதில் மொத்தம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட்ஸ். ஓகேவா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸு, ஃபங்க்ஷன்ஸு, சிக்னிஃபிகன்ஸு இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அதை படிச்சே ஆகணும். கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஷின் கேட்க செய்வாங்க. ஒரு லெசனுக்கு ஒரு கொஷினாக கண்டிப்பாக அதில் இருக்கும், சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சீட்ஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் சீட்ல வந்து டைகாட்லின், மோனோகாட்லின் வந்து நம்ம போன லெசன்லேயே பார்த்துருப்போம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா அல்பினியஸ், எக்ஸ் அல்பினியஸ் இதையும் கொஞ்சம் படிச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் பாட்டனி. ஓகேவா, இந்த லெசனில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லெசனு. ஓகேவா, இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த லெசன் நல்லா கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா. என்கிட்ட இருக்கிறவங்க இந்த லெசன் வந்து ஃபுல்லாக படிங்க. மற்றவங்க வந்து நான் சொல்கிற டாபிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா. இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக். நெக்ஸ்ட்டு வந்து டாக்ஸானமி ஹையரார்க்கியில் வந்து இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பின்னாடி வந்து ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்து ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ஸ்பீஷியஸு, ஜீனஸு, ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸு, டிவிஷனு, கிங்டம். ஓகேவா, இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ். ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸில் வந்து மார்பலாஜிக்கல், நெக்ஸ்ட் வந்து ஃபைலோஜெனட்டிக் ஸ்பீஷியஸ் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இந்த ஐசிஎன் பிரின்சிபல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இல்லைனா 3 மார்க். ஓகேவா, கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கோட்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர். ஓகேவா, கோட்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பொட்டானிக்கல் கார்டன்ஸு, டாக்ஸானமிக்ஸு அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹெர்பேரியம், யூஸ் ஆஃப் ஹெர்பேரியம். யூஸஸும் நிறைய லெசன்ஸில் இருக்கும். யூஸஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஸோ இதையும் பார்த்துக்கோங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென்ஸு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன்லேருந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போவும் புரிஞ்சுக்கணும் நம்ம எதுவும் இம்பார்ட்டன் சொல்லிட்டு. ஸோ அதை நிறைய பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ்லேயே டைப்ஸ் இருக்குது. அப்புறம் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் சிஸ்டம். இது பார்த்திங்கன்னா எங்கியோஸ்போம், பைலோஜெனிக் கிளாசிஃபிகேஷன் இதையும் பார்த்துக்கோங்க. பிஜி. ஓகேங்களா. இது வந்து இதை ஃபுல்லாக படிச்சாகணும். ஓகேங்களா. ஃபுல்லாக இந்த ஃப்ளோ சார்ட்லேருந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக படிச்சாகணும். ஸோ ஓகேவா, ஃபுல்லாத்தையும் பார்த்து. நெக்ஸ்ட் வந்து மாடர்ன் ட்ரெண்ட்ஸ் இன் டாக்ஸானமி. இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப டாப்பிக்கு. இதுலேயே வந்து கீமோ டாக்ஸானமி, கேரியோ டாக்ஸானமி, பெரு டாக்ஸானமி. ஓகேவா, அப்புறம் பைசிஸ்டமேட்டிக்ஸ். ஓகேவா, இது 4 கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ பார் கோடிங். டிஎன்ஏ பார் கோடிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதில் வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ பார் கோடிங் பாருங்கள். இதிலே எத்தனாவது சிக்னிஃபிகன்ஸ் பார்த்துக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா வேறு வழி. ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செலக்டட் ஃபேமிலிஸ் ஆஃப் ஆங்கியோஸ்பர்ம்ஸில் வந்து இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒர்க் பாருங்கள். மெக்கானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிளைஷோக்கல் டெர்னேஷியா. ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம், ஓகேவா? இது ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். இதுதான் அந்த ஃப்ளோரல் டயக்ராம், சங்க புஷ்பமோட ஃப்ளோரல் டயக்ராம். ஸோ இதை ஃபுல்லாக பார்த்து தான் இதுவும். நெக்ஸ்ட் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரல் கேரக்டர்ஸ் வந்து சொல்லிட்டு ஹேபிட்டு, ரூட்டு, ஸ்டெம், லீஃப், இன்ஃப்ளாரசன்ஸு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸு, கேலிக்ஸு, கொரல்லா, ஆன்டிஷியம், கைனீஷியம், ஓகேவா? அதில் நிறைய அவங்களே சொல்லி டூரா மெட்டல், ஓகேவா? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, ஓகேங்களா? இது 5 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, டட்டூரா மெட்டல் அப்படின்றது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அப்புறம் வந்து இந்த அவ்வளோதான், இது 2 தான். இந்த லைசிசியே வந்து ரொம்ப கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இருந்தாலும் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அல்லியம் செப்பா. அல்லியம் செப்பான்றதும் இம்பார்ட்டன்ட் தான், ஓகேவா? மோர் ஆர் லெஸ் கண்டிப்பாக அது வரும், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதே தான். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் பார்த்துக்கோங்க. சென்ஸ்லேயே வந்து எக்கனாமிக். நெக்ஸ்ட் வந்து செல் பயாலஜி அண்ட் பயோமாலிகுல்ஸ். செல் பயாலஜியும் பயோமாலிகுல்ஸ் யூனிட் ஆஃப் லைஃப் பார்க்கலாம் இந்த லெசன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு, ஓகேவா? இதில் வந்து மைக்ரோஸ்கோப்பின்றது வந்து இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அதை பார்த்துக்கோங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அது செல் தியரி, ஓகேவா? செல் தியரியில் வந்து எக்ஸப்ஷன் ஆஃப் செல் தியரி, செல் தியரி, புரோட்டோபிளாசம் செல் தியரி. இந்த புரோட்டோபிளாசம் செல் தியரின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செல் சைஸு அண்ட் ஷேப்ஸ், ஓகே? அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். டைப்ஸ் ஆஃப் செல்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான். அதில் வந்து இந்த ப்ரோ கேரியோட்டிக், யூ கேரியோட்டிக், மீசோ கேரியோட்டிக், ஓகேவா? இது 3மே ரொம்ப ரொம்ப டாபிக். இது கண்டிப்பாக படிச்சே ஆகணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ அதை படிச்சே ஆகணும். இங்கே கம்பேரிசன்லையும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பிளான்ட் செல், அனிமல் செல் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? பிளான்ட் செல்லு, அனிமல் செல், ஓகேவா? அதில் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த புரோட்டோபிளாசம், அடுத்தது வந்து பிளான்ட் செல் இருக்குது, படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செல்வால்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. செல்வால், செகண்டரி செல், எல்லு. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல்வால், ஓகேவா? இதையும் பார்த்துக்கோங்க. செல் மெம்பரேன், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் மெம்பரேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம், செல் ஆர்கனல்ஸு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஆல்கை பாடி. இதான் நீ நிறைய படிச்சிருக்கிறது, 10th படிச்சிருக்கிறது, எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியாவையும் பார்த்துக்கோங்க. மாரில் வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்து. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக். பிளாஸ்டிட்ஸும் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட்டு, ரிபோசம்ஸ். ரைட்ஸ் பார்த்துக்கோங்க. இது வந்து 2 மார்க்கில் கேட்கும். ஐக்யூஸு பார்த்து. நெக்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ்ன்றது ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும். நியூக்ளியஸோட ஸ்ட்ரக்சரு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இல்லை, ஸோ பார்த்துக்கோங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், ஓகேவா? நியூக்ளியஸோட ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துக்கோங்க. குரோமோசோம்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. 47 குரோமோசோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் பார்த்துக்கோங்க. சென்ட்ரிக்கு, சப்மெட்டாசென்ட்ரிக்கு, ஆக்ரோசென்ட்ரிக்கு, டியோசென்ட்ரிக், ஓகேவா? இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து செல் சைக்கிள், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செல் சைக்கிள் வந்து செல் சைக்கிள்னால் என்ன பார்த்துக்கோங்க.
படிச்சு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நெக்ஸ்ட் வந்து டியூரேஷன் ஆஃப் செல் சைக்கிள். ஓகேங்களா. லெசனில் வந்து நிறைய டாபிக்ஸ் எல்லா டாபிக்ஸும் கொடுக்குறாங்க. ஏன்னா பயாலஜி வேறு வழி கிடையாது, தான் கேட்பாங்க. கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிறைய கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், படிச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸு, G1 பேஸு, ஸ்பேஸு, G2 செகண்ட் கேம் பேஸு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து டிவிஷன். இந்த ஃபேஸ்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த 0 ஃபேஸும் இந்த இன்டர்ஃபேஸு, நெக்ஸ்ட் வந்து G1 ஃபேஸ். ஓகேவா. இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேஸு. G1 இம்பார்ட்டண்ட்டான. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கேரியோகைனசிஸ், சைட்டோகைனசிஸ். ஓகேவா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. 3 மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாத்தையும் படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டாசிஸ், அப்புறம் இந்த ப்ரோபேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் படிச்சுக்கலாம். மைட்டாசிஸு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மைட்டாசிஸ். ஓகேவா. அப்புறம் வந்து அதில் வந்து ப்ரோஃபேஸு, மெட்டாஃபேஸ். நெக்ஸ்ட்டு வந்து சைட்டோகைனசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதில் வந்து இந்த ஆனோஃபேஸும் டீலோஃபேஸும் படிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதை கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மியாசிஸ், ரிடக்ஷன், டிவிஷன். ஓகேவா. இதில் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மைட்டாசிஸ் இருக்குது. நான் அப்போவே சொன்னேன், சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் எங்கெல்லாம் பார்த்தாலும் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இந்த சிக்னிஃபிகன்ஸ் இதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த மியாசிஸ், இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த மியாசிஸ் 1 ரிடக்ஷன். இதில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுனா போதும். ஓகேங்களா. ஃபுல்லாக எல்லாத்தையும் எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த கயாஸ் மெட்டான்றது ஒரு 2 மார்க்கு, தனி 2 மார்க்கு, அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டிஃபரன்ஸ் அசிஸ் 2ல் வந்து ஈக்குவேஷனல் டிவிஷனில் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. மெட்டாஃபேஸ், ஆனாஃபேஸ். ஓகேவா. புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க். ஓகேங்களா. மெட்டாசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டயக்ராம். ஃபுல்லாக கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஓகேவா. ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டிஃப்ரென்ஸில் வந்து மெட்டாசிஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் லெசன் வந்து செல் பயாலஜி அண்ட் பயோமாலிகுல்ஸ். பயோமாலிகுல்ஸ் உங்களுக்கே தெரியும். ஓகேவா. டிஎன்ஏ, ஆர்என்ஏ தான் பயோமாலிகுல்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா. அதில் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஓகேவா வாட்டர். ஃபஸ்ட்டு வந்து என்னது வாட்டரில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். அதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா. இதில் வந்து பிரைமரி மெட்டபாலிசம் அண்ட் செகண்டரி மெட்டபாலிசம், அதை படிச்சுக்கோங்க. வாட்டரில் நெக்ஸ்ட்டு வந்து மெட்டபாலிசம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை படிச்சுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டில் வந்து சாக்ரியாய்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ளோ சார்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஃப்ளோ சார்ட்டு. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பாலிசாக்ரியாய்ட்ஸ்னா என்ன, டைசாக்ரியாய்ட்ஸ்னா என்ன, ஸ்டார்ச்னா என்ன, ஓகே, டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச்னா என்ன, ரொம்ப முக்கியம். அதனால் அதெல்லாம் பார்த்து. நெக்ஸ்ட் வந்து செல்லோஸ்னா என்ன, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லிபிட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சரு, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதையும் பார்த்துக்கோங்க. சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன்ஸில் வந்து இந்த பெப்டைட் பாண்ட் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஒரு இது 2 மார்க்கில் கேட்க. இந்த மாதிரி புக்கின் சைடில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து இந்த ஸ்வெட்டர் அயான்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான. ஸோ அதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸ்வெட்டர் அயான்றதுனால இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க். ஓகேங்களா. அதையும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸோட கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பிரைமரி, செகண்டரி, டெரிட்டரி, குவாட்டர்னரி. ஓகேவா. இதையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதில் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் பாண்டிங். அதில் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங், அயனிக் இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிசல்ஃபைடு ஹைட்ரோஃபோபிக் வந்து இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்சைம்ஸில் போயிடலாம். என்சைம்ஸில் வந்து கேட்டபாலிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது வந்து 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது.
மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் வந்து 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் என்சைம் பார்த்துக்கோங்க. யூஸ் ஆஃப் என்சைம், அப்புறம் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நியூக்ளிக் ஆசிட் தான் டிஎன்ஏ, ஆர்என்ஏ. இதில் வந்து நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஓகேவா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க பாருங்க. இதில் வந்து நான் மார்க் பண்ணுறதுலாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏன்றது வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. ஓகேவா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏயும் நெக்ஸ்ட் வந்து ஆர்என்ஏ, ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏல வந்து டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏல வந்து இந்த டிஆர்என்ஏவும் ஆர்ஆர்என்ஏவும் ரொம்ப ரொம்ப டிஆர்என்ஏ ஆர்என்ஏவும் ஸோ அதை ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கோங்க.